ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் உடுமலை கப்பல்ஸ். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ணி ஆல் ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ரெகுலர் வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது லாஸ்ட் விளாகோட கண்டினியூட்டி தான். ஸோ நீங்கள் அந்த லாஸ்ட் விளாக் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் தெரிஞ்சிருக்கும். நான் ஒரு எமர்ஜென்சி ஒர்க்காக நாங்கள் வந்து வெளியே போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த விளாகை வந்து முடிச்சிருந்திருப்பேன். அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த விளாகை வந்து கண்டினியூவாக பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதோட பார்ட் 2 வீடியோனே வச்சுக்கோங்களேன் இது. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். அதனால் வந்து இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து நான் ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்துக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ இது எதை பற்றின அவேர்னஸ் வீடியோ, எதுக்காக நாங்கள் வந்து இப்போ வெளியே போகிறோம், ஏன் வந்து அந்த விளாகை வந்து நாங்கள் இமீடியட்டாக வந்து அதை முடித்தோம், இது ஏன் அது அடுத்து வந்து கண்டினியூ ஆகுது அப்படின்னு எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த விளாகை வந்து பார்க்கல அப்படின்னா அதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதையும் போய் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு டிசிப்ளின் இல்லை உனக்கு. இதுதான் அம்மா அடிக்க மாட்டவா, அம்மா அடிக்க மாட்டவா. சாப்பாடு ஊற்றி வச்சா டிசிப்ளினாக சாப்பிட்றான்னு பாரு. சாப்பாடு அம்மா போட்டு வச்சேன், நீ டிசிப்ளினாக சாப்பிட்ருக்கியா? அவன் சாப்பிட்ட இடத்த பாருங்க. ஆமாம் ஆமாம், 2 மணி வச்சுட்டு உள்ள சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன், தண்ணியை கொட்டி விட்டாச்சு அந்த சைடு. அதாவது நான் ஸ்கூபி வந்து திட்டுறேன்னா இப்படிதான் உள்ள ஓடிடுமா, எஸ்கேப் ஆயிடுவான். இப்ப வந்து அவனை கூப்பிடுனா வரவே மாட்டான். ஸ்கூபிங்க வரவே மாட்டான். தங்கம் மயிலு அடி அப்படின்னா இதுக்கு கூட எல்லா விஷயம் தெரியுது பாருங்க. எடடி சத்தம் போட்டோ திட்டணும் அப்படின்னா அழுங்காப்புல உள்ள ஓடிவாங்க. பயம். இதே வந்து சந்தோஷமா அடி தங்கம் மயிலு அப்படின்னு விட்டோன்னா வேகமா ஓடி விடுவான். சரி, ஆக்சுவலி வந்து இப்போ ஒரு அவரஸ் வீடியோன்னு சொல்லியிருப்பார் ஆல்ரெடி. எனக்கு வந்து டைமே இல்லைங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு, லஞ்சை முடிச்சு, வீட்டு வேலையெல்லாம் முடிச்சு, இவன் சும்மாவே இந்த ஃபோனை தூக்கி வச்சுட்டே போய் உட்காந்துட்டான். பாருங்க, இன்னும் 1/2 hour தான் இருக்கு. நம்ம அதுக்குள்ளே போய் அந்த ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம கிளம்பலாம், சரியா? ஓகே, தலையை கூட காய வைக்கிறேன், அப்படியே கிளம்பி வச்சு. சரி, ஓகே, சரி போவோம். ஸோ கைஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏரியாவில் வந்து பக்கத்தில் பிளட் டொனேட் கேம்ப் வந்து ரன் பண்ணாங்க. ஸோ நம்ம வந்து பிளட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கேம்புக்கு வந்து நம்ம வந்திருந்தோம். அதை பற்றின வீடியோ தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். அதை தான் நான் முன்னாடியே வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ அப்படின்னு சொல்லியிருந்தேன். உள்ளே வந்தவொடனே நம்மளை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க என்ட்ரி வாங்கிட்டாங்க. அந்த வீடியோ கிளிப்பிங் தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இதில் ஏன் நான் இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் அப்படின்னா, அங்கே வந்து இந்த மைக் செட்டெல்லாம் வச்சு நிறையா அந்த பாட்டு சவுண்டெல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் கேட்கும்போது நம்மளுக்கு காப்பிரைட் ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால தான் வந்து அந்த வீடியோவோட வால்யூமை கம்மி பண்ணிவிட்டு நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து அந்த ஃபார்மெல்லாம் ஃபில்அப் பண்ணிவிட்டு அந்த பிளட் டொனேட் பண்ணுறதுக்கான அந்த பேக்கு, நீடில் இது எல்லாமே வாங்கிட்டு நம்ம உள்ளே போயாச்சு. இந்த கேம்ப் வந்து யார் கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல். ஸோ அவங்க தான் வந்து இந்த கேம்ப் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. நம்ம இப்போ டொனேட் பண்ணுற பிளட் எல்லாமே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் இப்போ போக போகுது. இங்கே பிளட் டொனேட் பண்ணுறதுக்கு நாங்கள் மட்டும் வரலங்க, எங்களை மாதிரி நிறைய பேர் வாலண்டியர்ஸ் வந்து வந்திருந்தாங்க. இந்த இடத்துக்கு வந்தவொடனே எங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. நாங்கள் வந்து பிரதோஷையும் கூப்பிட்டு வந்திருந்தோம். ஏன் அப்படின்னா, அவனுக்கும் இந்த விஷயங்களெல்லாம் கற்றுக் கொடுக்கணும். அவனும் பெரிய பையனாயினா இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் ஏதோ நம்மளால் முடிஞ்சது எல்லாமே அவன் பண்ணணும் அப்படின்ட்டு அவனுக்கும் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் அவனையும் வந்து நாங்கள் கூப்பிட்டு வந்திருந்தோம். இந்த பிளட் டொனேட் பண்ணிட்டு நாங்கள் வெளியே வந்தவொடனே பிரதோஷுக்கும் வந்து பார்த்திங்கன்னா, அவனும் நானும் பெரிய பையனாக இந்த மாதிரிலாம் பண்ணுவேன் டாடி அப்படின்னு சொல்லி அவனுமே சொன்னான். அது எங்களுக்கு கேட்குறக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. என்னடா இந்த வீடியோவில் 2 பேரும் பிளட் டொனேட் பண்ணுறேன், நீங்கள் உன்னை மட்டுமே காட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அதை வந்து நீங்கள் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அந்த ட்விஸ்ட் வந்து என்னங்கிறது புரியும். நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்டு. ஸோ அந்த வீடியோ கிளிப்பிங்கும் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களால் முடிஞ்சது அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை பண்ணுங்கள். பிளட்டு டொனேட் பண்ண எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒரு சால்வை ஒன்று போற்றி அது கூட வந்து அவங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் அது 2மே வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்க. ஸோ இதுவுமே பார்க்குறக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த வீடியோ கிளிப்பிங் தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த சரி விடு, பரவாயில்ல. அது நீ உட்காரு, உன்னை யாரும் கூப்பிடல. நீ உட்காரு, கீழே உட்காரு. சரி உட்காரு, சரி. சரி, கீழே உட்காருடி மயிலு, உட்காருடி மயிலு. நீ உட்காரு, உட்காரு அமைதியா ஒரு 5 நிமிஷம் உட்காரு. டேய், வீடியோ எடுத்துட்டு இருக்குது, அமைதியாடுறா. அது என்னன்னா கைஸ், நாங்கள் எமர்ஜென்சின்னு சொல்லி அந்த வீடியோவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்புனோமா.
அங்கே போனால் சரி பிளட் கேம்ப் ஒன்று போட்டிருந்தாங்க. சரி அதுக்காக தான் நம்ம இப்போ போனது. ஸோ பிரதோஷையும் கூட கூப்பிட்டு போயிருந்தோம். ஸோ அவனை எதுக்கு கூட கூப்பிட்டு போயிருந்தோம் அப்படின்னா அவனும் பெருசான ஃபியூச்சரில் இந்த மாதிரி ஏதாவது அவனும் பண்ணலாம் இல்லையா. ஸோ அது இப்போ இருந்தே அவனுக்குள்ள ஒரு ஊக்குவிக்கிறதுக்காக தான் அவனையும் நாங்கள் வந்து கூட கூப்பிட்டு போயிருந்தோம். போயிட்டு நானும் இந்த 2 பேருமே வந்து பிளட் டொனேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் போனது. கடைசியில் அங்கே போய் இந்துவை பார்த்த உடனே எம்மா உனக்கே 2 பாட்டில் ரத்தம் இறக்கணும் போல் இருக்குது, நீ யாருக்குமா ரத்தம் கொடுக்க போகிற, முதல்ல கிளம்புமா அப்படின்ட்டாங்க. எது செக்கெல்லாம் பண்ணவே இல்லை, ஹெச்பி லெவல் மட்டும் பார்த்தாங்க. உள்ளே போனவொடனே இந்த அக்கா உங்களுக்கு நீங்களா பிளட் கொடுக்குறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அப்போவே மைல்டாக ஒரு டவுட்டு. ஸோ அதுக்கப்புறம் 50-55 கிலோ இருந்தா மட்டும்தான் வந்து பிளட் டொனேட் பண்ண முடியுமாமா. ஸோ கைஸ் ஃபைனலாக நம்ம வந்து பிளட் டொனேட் பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ இது நம்ம அங்கே போயிட்டு இது அன்எக்ஸ்பெக்டடாக நடந்த ஒரு விஷயம். இந்த நாளை வந்து பிளட் கொடுக்க முடியல. ஸோ வந்து ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டேன். ஆனால் கிளம்பும்போது ரொம்ப ஆர்வமாக கிளம்பினா ஃபர்ஸ்ட் டைம் நம்மளும் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பட் ஆனால் அது அந்த விஷயம் வந்து நடக்கலை. என்னால் மட்டும்தான் கொடுக்க முடிஞ்சது. பரவாயில்ல, அவங்க நெக்ஸ்ட் கேம்பெயின் வந்து ஜூன் மந்தில் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் அவங்களை கொடுக்கறதுக்கு வந்து தயார்படுத்திக்கலாம். ஸோ இப்போ வரைக்கும் நீங்கள் யாரும் பிளட் டொனேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா வாலண்டியராக கொண்டு போய் கொடுங்க. ஸோ நம்மளால் முடிஞ்சதை நம்ம பண்ணுவோம். ஸோ இதோட இந்த விளாகை வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம எங்கள் உடுமலை கப்பல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ணி ஆல் ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துருக்கீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் விளாகில் சந்திக்கலாம். பாய்.